ஐயா சந்தோஷமா ஷாலோம் சொல்லுங்க. ஆமென். உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்துல நான் வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். மீண்டும் உங்களை தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. How many of you want to celebrate the presence of God that's in this house? Amen. தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில வல்லமையாக இருக்கிறார். அவருடைய அக்கினியின் வல்லமையாக தேவன் ஆவியானவர் நம்ம மத்தியில அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார். I sense such a tangible presence of God in our house, church. Amen. Let's celebrate with joy the presence of the Lord. Amen. Hallelujah. I love what the spiritual son just now said. He said, அப்ப பெந்தெகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஊற்றப்பட்டார். ஆமாவா இல்லையா? அப்ப உள்ள பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்ம மத்தியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேற வேற பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? Amen. அதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென் சொல்லி இருக்கிறோமே. ஐயோ இன்னைக்கு நான் ஏன் சர்ச்சுக்கு வந்தான்னு இருக்குது. ஆமாவா இல்லையாங்க? ஆமென். வெல்கம் பிரதர் சுரேன். உங்களை பார்க்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஜெபித்தீங்க அவருக்காக ரொம்ப நன்றி. அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசம் பின்னால அமர்ந்திருக்கிறார் பாருங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமென். ஆமென் சர்ச். ஷாலோம் சர்ச். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? Amen. That was such a remarkable word of God you see. Just captured my heart. Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? தேவஜனமே புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? நீ சொல்ல பாஸ்டர் நீங்க ஒன்னும் பேசவே இல்லை. புரியுதா கேக்குறீங்க? ஆமா வாரியாங்க. Yes or no church? ஐயோ கொஞ்சம் பேசுங்களேன். There must be joy in the house of God. Amen. பாருங்க நம்ம ஒன்றாக கூடி ஜான் நம்ம ஒரு குடும்பமாக நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல கூடி நம்ம அநேக பாடல்களை பாடணும். ஆமாவா இல்லையா? தேவனை குறித்து நம்ம துதித்து தேவனை அஸ்பக்க தேவனை உயர்த்தி நம்ம பாடல்களை நம்ம பாடணும். ஆமாவா இல்லையா? தேவனுடைய குணாதிசயங்கள் மாற்றம் நம்ம பாடவில்லை. பட் ஆனாலும் we also sang மகையா மகமா we also sang about the nature of God. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம சொன்னோம் ஆண்டவரே நீங்க ஜீவனாக இருக்கிறீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? அப்புறம் சொன்னோம் ஆண்டவரே நீங்க எல்லாமே எனக்கு நீங்க தான் அப்பான்னு சொன்னோம். இங்கேயா பேசிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்கிறேன். உங்க பைபிள் இல்லை எல்லாரும் இங்க பாருங்க. ஆமென். நம்ம என்ன சொன்னோம்? எல்லாம் நீரே பாடணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஒரு குடும்பமாக தேவனை அந்த பாடல்களை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடணும். ஆமென். கை தூக்கல யாருமே. ஆமென். நாம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்னா ஆவியும் உண்மையோடு துதிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். That means நம்முடைய உள்ளம் அப்படியே தேவனை விட்டு விலகி இல்ல, நம்முடைய உள்ளம் அப்படியே தேவனை விட்டு விலகி தூரமா நம்ம தேவனை ஆராதிக்க வருதல் இல்ல. சும்மா வாயின் வார்த்தையினால அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு சொல்லி அப்படியே வாயின் வார்த்தை உதறதுனால நம்ம தேவனை கனப்படுத்துவர்கள் இல்ல. ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்துல தேவனோட உள்ளத்தினோட இணைந்து நம்ம பாடல்களாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறாராம். ஆமென். அவர்தான் நம்மளோட தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்பனா தேவன் உங்களுடைய எல்லாருடைய உள்ளத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தேவன் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உள்ளம் என்னோட இணைந்து இருக்குமா பிரதர் சார்? ஆமாவா இல்லையா? எஸ் or no சர்ச்? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய சாக்கியம் தெரியுமா அப்பாவை துடிக்கிறதுக்கு. ஹரிராய் ஆஜி லீவ்லாம் முடிஞ்சிச்சாயா? ஆமென். இப்பதான் ஆரம்பிக்குதா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்பா. ஆமென். புரியுதாங்க? ஆடு சாப்பிடலையா ஒன்றும்? ஓகே. ஆடா மாடா? மாடா. ஓகே. தேங்க் யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். புரியுதாங்க என்ன சொல்றேன்? அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளத்தை உள்ளவர்களை தேவன் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். இங்க அநேகர் இருக்கிறீங்க முன்னிலிருந்து பின்னால வரைக்கும். ரைட்?
I want to ask you a question today. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க இல்லனா ஜோவேஸ் எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே இல்ல. I have nothing to look forward to God if you are not there. சொல்ற கை தூக்குங்களேன். அவன் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நான் உங்களை விசுவாசத்தோட பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் உங்களை உறுதியா பற்றிக்கொள்வேன் சொல்லுகிற கை தூக்குங்க. அவன் ஐயா இன்னைக்கு சொல்ற தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? யோவான் 1:12 தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களே, யாருடைய நாமத்துல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டவர்களே, எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கோ தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரா? ஆமென். தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறீங்க தானே? தேவனுடைய நாமத்தின் மேல் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறீங்க தானே? தேவனை பெற்றுக்கொண்டு அவரே தான் சொல்லி நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க தானே விசுவாசமா? ஆமாவா இல்லையா? நீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க ஐயா. ஆமென். தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டிருக்கார். He has given you the authority. He has given you the உரிமை, the right. புரியுதாங்க? சோ நீங்க எப்படிப்பட்ட தண்ணீர்களை நீங்க கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட ஆறுகளை நீங்க சந்தித்து கொண்டு நீங்க அப்படியே ஸ்விம் அடிச்சு போனாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கினிக்குள்ள நீங்க திடீரென்று காணப்பட்டா இருந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலைக்குள் ரொம்ப எரிஞ்சு கொண்டு இருக்கிற போல இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அது என்னவா இருந்தாலும் தேவஜனமே, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய நிலையை, உங்களுடைய ஸ்தானத்தை, அவருடைய பிள்ளையாக இருக்கிறதை மகன் மகளாக யாருனாலையும் மாற்றவும் முடியாது, அதை உடைக்கவும் முடியாது. ஆமென். ஆண்டுக்கு ஒரு கரத்தை தட்டி clap like Jesus is your king. புரியுதாங்க நான் சொல்றேன்? Yes or no church? ஆமென். தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை, அவருடைய உரிமையை தேவன் அவர் கொடுத்து விட்டார். உங்களுக்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார் ஐயா. அவர் அன்பு செய்கிறது போல நம்மளை யாரும் அன்பு செய்ய முடியாது. அவர் நம்மளை நேசிக்கிறது போல வேற யாரும் நம்மளை நேசிக்க முடியாது. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Hallelujah. Hallelujah. பாருங்க இன்னைக்கு நம்ம நின்று கொண்டு இருக்கிற today the very ground that we are standing on நம்மளை நல்ல உயர்த்தி பாடதான உயர்த்தி வைத்த நல்ல நேசரை தேடி வந்த நல்ல நேசரை பொய்யா சொல்லிட்டு இருந்தோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மள அவருடைய பலத்தினால தேவன் இடை கட்டி தேவன் நம்மளை ஒரு நிலைக்கு ஸ்தானக்கு தேவன் அவருடைய நன்மையினால முடிசூற்றி அவருடைய முடியாத இரக்கங்களால தேவன் நம்மளை பலப்படுத்தி நம்மளுக்கு தயவை கொடுத்து தேவன் நம்மளை நல்லா வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நின்று கொண்டு இருக்கிறதே அவருடைய விசுவாசத்தினாலதான். ஆமென். God's faithfulness is our victory, church. இது பாஸ்டர் ராஜன் அடிக்கடி சொல்வார். அது அவர் சொல்லும்போது என்னோட மனதை அப்படியே ஸ்டர் பண்ணும். God's faithfulness is our victory. அவன் தேவனுடைய உண்மைத்துவம் நம்மளோட வெற்றியாக இருக்கிறது. ஐயா இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லுவாங்க, நம்ம மூச்சு விடுங்க, எல்லாரும் மூச்சு விடுங்க. பக்கத்துல மூச்சு விடுறாங்கன்னு செக் பண்ணுங்க. சில பேர் அப்படியே அசையாம என்ன பார்த்துட்டு இருக்காங்க, பயமா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஜான் பக்கத்துல யாரும் இல்லையா? பரிசுத்தா. ஆமாவா இல்லையா? நம்ம மூச்சு விடுறோம் ஐயா, நீங்க விடுற அந்த சுவாச காற்று தேவனுடைய பரிசாக இருக்குது ஐயா. தேவன் ஊதின அவருடைய சுவாசம் நமக்குள்ள. The very breath that we breathe today is the breath of God. Can we praise the Lord church today? Can we praise the Lord church today? புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? Hallelujah. Hallelujah church. இன்னைக்கு நம்ம தேவனானவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறவராக இருக்கிறார்.
ஆமென். தேவன் நம்மளை அவருடைய கரங்கள்ல வைத்து தூக்கி சுமக்கிறவரா மாற்றம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நான் அடிக்கலையில இந்த ஆராதனைக்கு நான் ஜெபிக்கும் போது தேவன் சொன்னார், என் ஜனங்களை நான் என் இருதயத்திலே நான் தூக்கி சுமக்கிறேன். தேவன் சொன்னார், He said, I will carry them for a lifetime in my heart. புரியுதாங்க? நம்ம அநேக நேரம் என்ன நினைக்கிறோம், தேவன் அவருடைய கரத்தினால் மாற்றம் தான் தேவன் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார்னு. ஆமாவா இல்லையா? ஐயா, அவர் பிதாவாக இருக்கிறார், கூயவனாக இருக்கிறார், நம்மளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார், நம்ம வாழ்க்கையை பார்த்து பார்த்து வணைகிறவராக இருக்கிறார். ஆமாலே மணியன, ஆமாவா? பார்த்து பார்த்து நம்மளை உருவாக்குற தேவன். அவர் நம்மளை தூக்கி சுமந்து தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தினால மாற்றம் இல்லை, ஆனாலும் அவருடைய உள்ளத்துல, அவருடைய இருதயத்துல, ரேச்சல், God will carry us in His heart. Amen. இவ்வளவு நாட்களாக நம்மளை தூக்கி சுமந்து வழி நடத்தின தேவன் ஐயா, இன்னைக்கு உங்களுடைய ஆயுள் முடியும் வரை, கடைசி நாட்கள் வரைக்கும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. தேவன் தூக்கி சுமப்பார் ஐயா, உங்களோட குடும்பங்களை, உங்களோட பிள்ளைகளை. ஆமாவா இல்லையா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிதாவாக இருக்கிறார், நல்ல தகப்பனாக இருக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேனே? Hallelujah church. Yes or no? Amen. I want you to find courage as the Lord speaks to you. புரியுதாங்க? Amen. அப்படிப்பட்ட நம்மளை நேசிக்கிற தேவன் ஒரு வினாடியும் ஒரு மோமெண்ட்டும் தேவன் அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை விட்டு விலகுனதில்லை. ஆமாவா இல்லையா? Yes or no? நம் தேவன் அது மாற்றம் இல்லை, நம் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம் தேவன் மறுபடியும் அவருடைய இருதயத்துக்கு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். தேவஜனமே, இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் கடைசி கால சபையாக இருக்கிறோம். ஆமென். கடைசி கால தேவஜனம் அப்படியே தேவனுடைய ஆவியினால நம்பி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்துபவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால பலப்படுத்துபவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய கூக்குரலை கேட்டு அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தியத்துல வழி நடத்தும் போது அதை கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோட நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? நம்ம எல்லாருமே அவருடைய மந்தையாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது, நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறவங்கள, என் ஆடுகள் என் செவிக்கு என் சத்தத்தை கேட்கும் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமாவாலே, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யார் இங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? யார் இனிமேலதான் கேட்க போறீங்க? ஆமென். தேவன் உங்களை அறிந்திருக்கிறாராம். ஆமென். என் ஆடுகள் என்னை பின் செல்கிறது தேவன் சொல்கிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் தேவன் சொன்னார். உங்களை அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாராம். நம்ம யாவரும் ஒருவரும் கெட்டு போகாம இருப்போமா? கெட்டு போவதில்லை தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்திருக்கிறார். என் கையிலிருந்து ஒருத்தனும் நம்மள அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாதாம். ஐயா, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த வசனத்தை நான் எவ்வளோ வாட்டி படிச்சிருக்கேன். ஆனா மறுபடியும் படிக்கும் போது அந்த வார்த்தை என் உள்ளத்துல அப்படியாக அடித்தது. No one can snatch them away from my hand, தேவன் சொல்கிறார். அப்ப தேவனுடைய மகன் மகளாக இருக்கிற வேளையில, தேவனுடைய குமாரன் குமாரத்தியாக இருக்கிற வேளையில, தேவ ஆவியினால வழி நடத்தப்படுவர்கள் தேவ குமாரர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல, For those who are led by the Spirit of God are the sons of God. நீங்க தேவனுடைய கையில இருக்கிறீங்க சஸ்வினி. தேவனுடைய கையில இருந்து யாரும் உங்களை பறிக்க முடியாது. ஆமென். இப்ப யாராவது தெரியாதவங்க எலேனா உங்க கையில இருந்து பறித்து எடுத்துட்டு போக முடியுமா? ஆமா இல்லையா? நீங்க நேரா அவங்க இயேசு கடுவீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நம்மளோட சாம் உங்க பிள்ளை உங்க முன்னுக்கு கடத்திட்டு போக முடியுமா? அவர் இப்படின்றாரு,
ஆமாவா இல்லையா? அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்மளோட உள்ளம் துடிக்குதுன்னா, நம்மளோட பிள்ளைகளை கண்மணி போல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, அப்ப தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவருடைய கரத்துல இருந்து உங்களை பறிக்க முடியாது ஐயா. ஆமென் ஆமென் ஹalleluya சர்ச். ஐயா ஒரு காரியம் நல்லா கேளுங்க. ஆமென். நம்மளுடைய வலது பரிசத்துல ஜெசித்தா தேவன் நம்மளுக்கு நிழலாக இருக்கிறாராம். ஆமென். சங்கீதம் 121 அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அது மாற்றமல்ல, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மளுக்கு உறுதியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, அவர் நம்மளுடைய கரத்தை பிடித்திருக்கிறாரா. நீ பயப்படாத, உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன்னு சொன்ன தேவன் அவர் ஏசாயால. ஆமாவா இல்லையா? ஆனா நம் தேவன் பிடித்த கரத்தை அப்படியே விடுறது இல்லை. ஆமாவா இல்லையா? தேவன் பிடித்த கரத்தை தேவன் என்ன செய்கிறார்னா பலப்படுத்துவார். Amen. I will strengthen your hands ன்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? That means God hold your hands and he also said don't fear for I will strengthen your hands. Amen. அப்ப கரத்தை உங்க கரம் இன்னைக்கு அப்படியே வீக் தமிழ் என்ன சொல்றாங்க? பலவீனமாக இருந்தாக்கா, ஐயா மனுஷன் இருக்கானோ இல்லையோ அநேக நேரத்துல என்னுடைய கரத்தை பிடிக்கிறாங்க யாரும் இல்லையா உங்களெல்லாம் தவிர. ஆமாவா இல்லையா? ஆனா தனிப்பட்ட முறையில நான் தேவனை நான் தேடும் பொழுது என் கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறவர் எப்பொழுதும் அவர் ஒருத்தர் தான். புரியுதாங்க? பிடித்த கரத்தை பலப்படுத்துவார். பிடித்த கரத்தை பலப்படுத்துறவர் மாற்றம் இல்ல, ஆனா உயர்த்தி நிக்க முடியாத உயரங்களில் தேவன் அவருடைய பலத்தினால இடை கட்டி நிக்க வைப்பார். எப்ப தெரியுமா? நம்ம அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசனத்துல நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் பொழுது. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? பட் அது மாற்றம் இல்லையா? அது மாற்றம் இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அது மாற்றம் இல்லைன்னு பாஸ்டர் சொல்றேன். சொல்லுங்க, நேட்ட சொல்லுங்க. அது மாற்றம் இல்லை. ஆமாவா இல்லையா? தேவன் சொல்லியிருக்கிறார். ஏசாயா சுரேன் நல்லா கேளுங்க, இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய கரத்தின் நிழலில் நான் உன்னை மூடி மறைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம போய் தியானம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு புரியும் இந்த வார்த்தையின் வல்லமை எவ்வளவு. வலது பரிசுத்துல வலது, that means on my right hand ஆண்டவர் எனக்கு நிழலாக இருக்கிறாரா. நிழலாக இருக்கும் போது ஆண்டருக்கு எதிராக ஏதாவது வர முடியுமா ஐயா? ஆண்டருக்கு எதிராக ஏதாவது வர முடியுமா ஐயா? முடியாது. ஆண்டருக்கு எதிராக தாண்டி அவரை வர முடியுமா ஐயா? முடியாது. ஆமாவா இல்லையா? நிழலாக இருக்கிறாரா. கரத்தை பிடித்து நிழல் மாற்றம் அவங்க இன்னும் கொண்டு மாற்றம் இல்ல, தேவன் கரத்தை பிடித்து பல கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை. அது மாற்றம் இல்ல, அவருடைய கரத்தில் என்ன சொன்னார்? முத கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. Wow, I'm so special to God. Doesn't matter who's for me, who's against me. Doesn't matter who I have in my life and I don't have in my life. Right? Doesn't matter who loves me or not. The greatest one has me on the palm of his hands. இந்த வார்த்தை அவருடைய கரத்தின் நிழலாக, girls listen, தேவன் கரத்தின் நிழலாக தேவன் மூடி மறைந்து கொண்டிருக்கிறார். புரியுதாங்க? அதே ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்துல போட்டுக்கிறது, என் உள்ளங்கையில இதோன்றாரு. என்னது? இதோ பாரு, இதோன்றாரு அப்படின்னு சொல்றாரு தேவன். இதோ என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கிறது இன்ஸ்கிரைப்ட். இன்ஸ்கிரைப்ட்னா என்ன தெரியுமா? செதுக்குறது. இன்ஸ்கிரைப்ட்னா என்னது? செதுக்குறது. ஆனா தமிழ்ல வரைந்திருக்கிறது. என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் என் முன் எப்போதும் இருக்கும் தேவன் சொல்கிறார். அப்பனா தேவன் கரத்திலே வைத்து பார்த்து பார்த்து ரசிக்கிற தேவன், உருவாக்குற தேவன், பார்த்து பார்த்து அவருடைய மேலான எண்ணங்களை, திட்டங்களை அவர் உங்க நாமத்துல யோசிக்கிற
யோசனைகளை எப்படி அதை உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சிந்திக்கிற தேவன். சிந்திக்கிற தேவன் மாற்றம் இல்ல, எழுப்பி செயல்படுகிற தேவன். நீங்க அவருக்குள் காத்திருக்கிறவர். புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? ஆமாவாலியா? ஆகியபடினால அன்பானவர்களே, நம்மளுடைய சகல நாட்களும் யாருடைய கரத்தில் இருக்குது? நம்மளோட ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஐயா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய கரத்துல நம்ம வாழ்க்கை இருக்கிறது. All the days of our life, all the days of our life, we are in the hands of God, church. The most powerful hand, the most righteous hand, the most victorious hand, the most holy hand, who has never failed, who is always faithful, church. அப்படிப்பட்டவருடைய கரத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நான் கூயவன், உன்னை உருவாக்குவேன், மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் நடுவேன், மறுபடியும் உருவாக்குவேன் சொன்ன தேவன் அவர். அவருடைய கரத்துல இருக்கிறீங்களா? So allow God, church, today. Allow the Spirit of God to work through your life. Don't stop. ஆண்டவர் பாருங்க, சில காலங்கள் நம்ம கடந்து போகிற காலங்கள் கஷ்டமா இருக்கும். அவனுடைய சில காலங்கள் சேலஞ்சிங்கா இருக்கும். சில காலங்கள் என்ன தேவன் பேசுறது போல இருக்கும், ஆனா அவர் பேசுவார். ஆமாவா? சில காலங்கள் என்ன இவ்வளவு துயரமாக இருக்குது, சில காலங்கள் அக்கினில அப்படியே நின்று போற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? சில காலங்கள் ஒரே கண்ணீராக இருக்கும். ஆனா God doesn't waste any season or moment in our life. Amen. தேவன் எல்லா காலங்களும் எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கிறபடினால தேவன் எல்லாத்தையும் பயன்படுத்துவார் உருவாக்குறதுக்கு. எங்க எங்க செதுக்கணுமோ செதுக்குவார், எங்க எங்க உருவாக்கணுமோ உருவாக்குவார், எங்க எங்க உடைக்கணுமோ உடைப்பார். உடைக்கிறது நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, ஆனா மறுபடியும் சிறப்பாக அவருடைய கண்களுக்கு திருத்தமாய் செய்து அவருடைய இருதயத்தின் பிரியமா ஆகிற வரைக்கும் தேவன் கட்டுவார். ஏன்னா அவர் அன்பு செய்கிறவர். ஆமாவா இல்லையாங்க? நான் ஒன்னிதான் கத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்கு புரியல? யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? ஒரே ஒரு பாப்பா கை. ஓகே, எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. எங்க அப்பா கை தூக்கல. யாருக்கு புரியுது? ஓகே, ஓகே, எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஓகே, ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஐயோ, yes or no church? ஆமாவா ஐயா? I don't know, time goes so fast. I think we need to have a conference. Not service. I mean 3 days 2 nights conference. இப்போ அப்பதான் வந்து இந்த கிரேட் பாட்டர்ஸ் இன்கம்பேரபிள் பாட்டர் சீரிஸ் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமென் ஐயா. நம்ம தேவன் without a shadow of doubt, சொல்லுங்க, சந்தேகமே இல்லாம. ரேச்சலை தட்டி சொல்லுங்க, சந்தேகமே இல்லாம தேவன் நம்மளை நேசிக்கிறவர் தான். ஆமென். ஏன்னா ஜீவனை பணயம் வைத்தார் சிலுவையில நம்மளுக்காக. ஆமாவா இல்லையா? God loves us. Yes. God, நம்முடைய தேவன் கருணை உள்ள தேவன் தான். பிரிசிலாமா? ஆமாவா இல்லையா? தேவன் நம்மளுடைய அவருடைய அனாதி அன்பினால அணைத்து கொண்டு இருக்கிற தேவன் தான். முதலாவது நேசித்த தேவன் தான். நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் தான். ஆமாவா இல்லையாங்க? ஆனா ஒரு காரியம் நம்ம மறந்து விட கூடாது, நம் தேவனானவர் நீதி உள்ள தேவன். ஆமென். Our God is a God of justice, church. ஆமாவா இல்லையாங்க? Yes or no? நான் சொன்னேன், God is calling back a generation of men and women of God who will be closely knitted to his heart. அவருடைய உள்ளத்தோட இணைந்து இருக்கிறவர்களே தேவன் அவருடைய குமாரர்கள், அவருடைய மகனை மறுபடியும் தேவன் அழைக்கிறார். அவருடைய இருதயத்தோட இணைந்திருந்து அவருடைய இருதயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு. ஆமாவா இல்லையா?
நீங்க 2 வாரத்துக்கு முன்பதாக you are sons and daughters of the kingdom of God. ஆமாவா இல்லையா? நம்ம sons and daughters of obedience வாழ போறோமா இல்ல disobedience வாழ போறோமா? Sons and daughters of light வாழ போறோமா இல்ல sons and daughters of darkness வாழ போறோமா? ஆமாவா இல்லையா? Yes or no, church? Are we going to be lovers of God or are we going to be lovers of the world? ஏன் நம்ம கத்தி சொல்றோம்? அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் அந்த கேள்வி மறுபடியும் ஞாபகம் வரும். ஆமாவா இல்லையா? எஸ் or no? தேவனை நேசிப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிப்பவர்களாக இருக்க போறோமா இல்ல உலகத்தின் காரியத்தோட நேசத்து மாயமான காரியங்கள் நம்ம உள்ளத்துல நிறைந்து இருக்குதா? நம்மள என்ன பிடித்து வைத்திருக்குது? நம்ம உள்ளத்தை பரிசோதித்து ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆமாவா இல்லையா? I'm continuing from that sermon. நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. The wholesome truth, God's wholesome truth, walking and living in all truth. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? தேவன் நம்மளை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நான் தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம தேவனுடைய ஜனங்க ஆமாதான் ஐயா. ஆனாலும் நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்ல தேவனை விட்டு நம்ம பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆமாவா இல்லையா? எஸ் or no? நம்ம தேவனுக்குள் எப்படி வாழ்கிறோம் என்றது அது முக்கியமாக இருக்குது. நம்மளே வஞ்சிக்க முடியாது ஐயா. நம்மளே வஞ்சிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? How we live matters to God. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்றேன்னு சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கையில நம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றது நம்மளுடைய விசுவாசத்தின் பயணத்துல நம்ம தேவனோட இணைந்து இருக்கிறதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்றோம்னு அது முக்கியமாக இருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no, church? நம்ம எப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையின் பப்ளிக் அண்ட் பிரைவேட் டெஸ்டிமனி எப்படி இருக்குதுன்னு அதை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். நம்ம எப்படி பேசிக் கொண்டு இருக்கிறோம், எப்படி உருவாடி கொண்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக எப்படி இருக்கிறோம் சொல்லி அதை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no, church? How we live matters. Today I want you to go back, church. I want you to study Psalms chapter 1 this whole week. அங்க நீங்க படித்து பார்க்கும்போது நீங்க அறிவீங்க God, it matters to God how we live our life. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில சங்கீதம் 1வது அதிகாரத்துல போட்டிருக்கிறது தேவன் நீதிமானுடைய வழிகளை அறிந்திருக்கிறாராம். ஆமென் சொல்லிருக்கீங்களா? God knows the ways of the righteous. ஆமென். ஆண்டவர் என்னது? நீதிமானுடைய வாழ்க்கை, நீதிமானுடைய வழிகளை தேவன் அறிந்திருக்கிறாராம். அப்பனா அவருடைய பார்வை மேல இருக்கிறது. ஆமாவா இல்லையா? Can we be men and women of God, young people who will stand in the truth of God's word? கரத்தை உயர்த்துறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுடைய சத்தியத்துல நிக்கிறவளாக நான் இருப்பேன்? ஆமென். நான் தேவனுடைய ஆலோசனைகளை தேவனுடைய காட்டுகிற வழியிலே அவருடைய வழியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கும் பொழுது அவருடைய சத்தியத்துல அவருடைய ஆலோசனையில நடக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம்னு கையை உயர்த்துறீங்களா? ஆமென். தேவன் சாட்சியாக இருக்கிறார். Can we be a people who walk in the counsel of God? Can we be a people who will be still and sit in the presence of God? Amen. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது 3 காரியம் ஆண்டவர் சொன்னார். I'm looking for men and women who will stand for my truth, will stand upon the truth of my word. தேவன் சொன்னார். I'm looking for men and women, I'm looking for hearts that will walk in my counsel. தேவன் சொல்கிறார். I'm looking for those who sit with me. தேவன் சொல்கிறார். என்னுடைய அமர்ந்து இருக்கிறவர்களே என்னோட பிரசன்னத்துல என்னோட அப்படியே draw close to me அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களே நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் தேவன் சொன்னார். So how we live matters, church. ஆமென். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அது முக்கியமாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? Yes or no, church? இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க.
அங்க நீதிமான் பத்தியும் அந்த வசனங்களை போட்டிருக்கிறது, அக்கிரமக்காரங்களையும் போட்டிருக்குது. அக்கிரமம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, காரங்கள் கூட தேவன் அங்க போட்டிருக்காரு. So God watches too. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? We cannot deceive ourselves, church. Amen. நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருந்த காலம் முடிந்தது. If you are watching me online, listen to this. As people of God, appointed, anointed and chosen by God, filled by the power of the Holy Spirit, empowered by the Spirit of God, led by the Spirit of God, you and I cannot live a life where we deceive ourselves, church. Ayya, be careful. Amavaliya. Yes or no, church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில அன்னைக்கு இந்த mentoring I taught you, நம்ம என்ன நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லை. எஸ், நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு செயல்படுத்துறவர்களாக இருக்கிறோம். செயல்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்யா? மன தாழ்மையோட அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ்கிறது, அதை கீழ்ப்படிந்து கை கொண்டு அதை சார்ந்திருந்து தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவன் அப்படி நம்ம செய்யாவிட்டால் வேதத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, you are deceiving yourself. நீங்க சேர்த்து தான் சொல்றேன், you are deceiving yourself. நம்மளே வஞ்சித்துக் கொள்கிறோமா? அவன் நான் 2 வாரத்துக்கு முந்தி நான் சொன்னேன், when the word of God becomes flesh in our life, எப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறதோ, எப்ப தேவனுடைய வார்த்தை வைத்து நிமித்தம் நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டிக்கொண்டு இருக்கிறோமோ, எப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம கை கொண்டு தேவனுடைய வார்த்தை நம்ம செய்து கொண்டு தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறவங்கள நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அது அடையாளமாக இருக்கிறது. சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? ரூத்தக்கா சொன்னா இல்லையா? நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை அது அடையாளமாக இருக்கிறது, அது மாற்றம் இல்லை. நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. எந்த வசனத்துல சொன்ன? எந்த வசனத்துல சொன்ன? அதான் நோட்ஸ் எடுக்கல பாருங்க, வசனம் தெரியல. எந்த வசனத்துல சொன்ன? சரி, கேட்கலாம். ஜான் எந்த வசனத்துல சொன்ன? அவர் சொல்லிட்டாரு. அவர் பேர்ல 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆமாவா இல்லையா? எஸ் நோ? உன்னோட புஸ்தகம் தான், மறந்துடாது. ஆமென். 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். ஒருத்தன் தேவனுடைய வசனத்தை கை கொள்கிற வேளையில என்னது? பதில் சொல்லுங்கயா. தேவனுடைய வசனத்தை கை கொள்கிற வேளையில தேவனுடைய அன்பு நமக்குள்ள மெய்யாக பூரணப்பட்டிருக்குமா? தேவன் நம்மளை நேசிக்கிறார் தான், நம்ம தேவனை நேசிக்கிறோம் தான். ஆனா தேவன் சொல்லியிருக்கிறார், ஒருத்தன் என்னை நேசித்தா என்னுடைய கட்டளைகளை அவன் கீழ்ப்படிவான். தேவன் வார்த்தையில போட்டிருக்கிறது. If somebody loves me, they will obey my commandments ன்னு தேவன் சொல்லியிருக்கார். நீங்க எத்தனை பேர் நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றீங்க? கையை தூக்கி பாப்போம். ஆமென். நீங்க அநேகரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அப்படின்னா நீங்க தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுவர்களாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no church? ஆமாவா இல்லையா? நீங்க ஜூடா புரியுதாயா? You read in English later. When you take hold of the word of God, the love of God is made complete in you. தேவனுடைய அன்பு உங்க வாழ்க்கையில மெய்யாகவே பூரணம் அடையும். ஆமென். நம்ம அவருக்குள் இருக்கிறோம் என்பதை இதனால அறிந்திருக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா?
சோ சந்தேகம் வேணாம். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறானா இல்லையா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? யாருக்கு சந்தேகம் இருக்குது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்ல வேற யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு? அப்புறமேல சர்வீஸ் முடிச்சா என்னை வந்து பாருங்க. அவன் அவன் புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஒன்னொன்னு காரியம் நான் நீங்க சொன்னேன். நம்ம இங்க எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம்னு? தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவன் சொல்லுகிறவன் அவர் நடந்ததை போல நடக்க வேண்டும்னு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. 1 யோவான் சொன்னா இல்லையா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். If anyone says that they live in him, they abide in him, they have to walk as how Jesus walked. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நடந்தது போல நம்ம நடக்க வேண்டுமா? ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நடந்தது போல நம்ம நடக்க வேண்டும்னாக்கா நான் சொன்னேன் நம்ம அவருடைய சத்தியத்துல நடக்க வேண்டும்னு சொன்னேன். ஐயா இது யாத்திரமா ஏடா 2 வாரமா கத்தி சொல்றேன். இதுதான் நம்மளோட அஸ்திவாரம் வாழ்க்கைக்கு. புரியுதாங்க என்ன சொல்றேன்? It is very important church. Listen. Give ear to the Spirit of God. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no? அவர் நடந்ததை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்ததை போல நம்ம நடக்க வேணும்னா நம்ம சொந்த பலத்துல, சொந்த சிந்தையில, சொந்த முயற்சியில, சொந்த அபிப்பிராயத்துல நடக்க முடியாது ஐயா. தோல்வி அடைஞ்சு விழுந்து போயிருவோம். ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம அவருடைய சத்தியத்துல தான் நடக்க வேண்டும். ஆமென். நான் சொன்னேன் தாவீதுடைய ஜெபம் நம்மளுடைய ஜெபமாக மாறட்டும்னு நான் சொன்னேன். சங்கீதம் 86வது அதிகாரம் 11வது 12வது வசனத்துல தாவீது சொன்னார், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும். எவ்வளவு வல்லமையான ஜெபம் தெரியுமா? ஆமாவா இல்லையா? எப்ப நம்ம கடைசியாக இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும்? Lord teach me your ways. ஆமாவா இல்லையா? உம்முடைய வழியை எனக்கு போதியும், நான் உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகளாக இருக்கிறது? சத்தியம் நிறைந்த வழிகளாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்னார், நான் உங்களுடைய சத்தியத்துல நடப்பேன். ஆனா நான் சொன்னேன் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தவராக இருக்கிறார். ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி அவர் சத்திய ஆவியாக அவர் வரும்போது அவர் தமதுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்படுகிற யாவையும் நமக்கு சொல்லி வரப்போற காரியங்கள் நம்மளுக்கு அறிவிப்பார். அப்ப நம்மளை சகல சத்தியத்துக்குள் all truth reveal பண்ணி வழி நடத்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமாவா இல்லையா? அப்ப தேவனுடைய சத்தியத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப நான் சொன்னேன் நம்ம கடைசி கால சபையாக இருக்கிற வேளையில நாம் எழும்பி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு சொன்னேன். தேவனால நிரப்பப்பட்டவர்கள், தேவனால் பலப்படுத்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுவர்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய செவிக்கு நம்ம செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏதாவது புரியுதா என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையாங்க? அதுக்கு தான் அடியாலும் நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோம் சொல்லிட்டு. ஆமென். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா நம்ம பாசமா பேசிக்கிட்டு ஆண்டருக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வணங்கா காலத்து உள்ளவர்களை போல ஆண்டருக்கு பிரிந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அவருடைய சத்தியம் என்னது? அவர் சத்தியத்தை அறிந்தாதான் அவருடைய சத்தியத்துக்குள் நம்ம நடக்க முடியும். ஆனா சொந்த பலத்தில் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் அந்த சத்தியத்தின் நிறைவுக்குள் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? ஆமா வரையங்க. I will finish in a while. Is the Gary? All right. You see, there is no doubt that God loves you. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கிறார். God is very delighted in you. ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவருடைய இருதயத்தில் சுமக்கிறவராக இருக்கிறார்.
ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுத்து நம்மளுக்கு துரோகம் செய்கிறவர் அவர் இல்லை. ஆமென். He is a faithful God. ஆமாவா இல்லையா? நேசிப்பார்னா. ஆனா நம்ம அத சொன்ன மாதிரி அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். Hallelujah. There's a movement, there's a trend going on now where people are saying the Father loves you so much, He is not here to discipline you or correct you. I'm sorry, that is not the word of God. Amen? That is not the word of God. The Father loves you, no doubt. ஆமாவலியா? பிதா நம்மளை நேசிப்பவராக இருக்கிறார். He delights என்ன தெரியுமாயா? டிலைட்னா கேளுங்க பக்கத்துல. நான் டிலைட்னா கேட்கல. டிலைட்னா என்னன்னு கேளுங்க. டிலைட்னா எல்லாருக்கும் கேட்க ஞாபகம் வந்துரும். டிலைட்னா என்னது? உங்களுக்கு டிலைட்னா என்ன தெரியுமாயா? அந்த வார்த்தை கனமான ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே என்னது? உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே, your very existence, your very presence make the Lord so happy. Amen. என்ன தெரியுமா? இப்போ உங்க பிள்ளைங்க உங்க கையில இருக்கிறாங்க தானே? ஆமா இல்லையா? இப்ப போய் வேலை செஞ்சு உங்களுக்கு 50,000 மணி கொடுக்குறாங்களா? அவங்க உங்களோட கரத்துல இருக்கும் பொழுது அவங்க செய்யற ஒரு காரியம், பேசுற ஒரு காரியம், சிரிக்கிற ஒரு காரியமே உங்களுக்கு மனசு அவ்வளவு சந்தோஷம். அவங்க தூங்கிட்டு இருந்தாலே நீங்க சப்தர பக்கத்துல உட்கார்ந்து அவங்க ரசித்து நீங்க அழுவுறீங்க. ஆமா இல்லையா? பேரண்ட்ஸ் இல்லையா? Sometimes your children are asleep. You don't know what you deserve. God gave you this gift. ஆமாவலியா? You just moved with love. அவங்களை பார்க்கும்போது ஆமாவலியா? கண்ணீர் வடிக்கிறீங்க. அவங்களை பார்க்கும்போது அப்படி தோணுதாங்க. இருந்தோம் சென்று இல்லையா? ஆமா தானே? அப்படிதானே இருக்குது. உள்ள மாறிச்சா? இல்ல தானே? இல்ல அவங்க மாறுன்னு சொன்னாங்க. ஆமாவலியா? எஸ் நோ. அப்ப குழந்தை தூங்கும் போதே உங்களுக்கு மனசு அவ்வளவு அன்பு நிறைந்திருக்குதுன்னா அவங்களோட பிரசனமே, அவங்களோட பிரசன்ஸ், அவங்க இருக்கிறதே, அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படிதான் அப்பா அவங்க மேல மகிழ் கூடுறாரு. புரியுதாங்க? ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் நம்ம மேல அனாதி அன்புனால அணைத்து கொண்டிருக்கிற தேவன் தான். ஆனா தேவனுடைய வசனத்துல போட்டிருக்கிறது, தேவன் அதிகமா நேசிக்கிறவர்களே தேவன் ஒரு பிதா எப்படி, ஒரு ஃபாதர் எப்படி அவர் நேசிக்கிற சைல்ட அவர் கரெக்ட் பண்ணுவாரோ, டிசிப்ளின் பண்ணுவாரோ, அப்படிதான் பிதா ஆனவர் அவர் நேசிக்கிறவர்களே கரெக்ட் பண்ணுவாராம், டிசிப்ளின் பண்ணுவாராம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச், இதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். புரியுதா? யார் கேக்குறீங்க? யார் கேட்கல? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். Amen. The word of God says, my son, do not despise the Lord's discipline. Despise na நீ வெறுக்காத, நீ அது புறம்பே நீ தள்ளாத. Don't reject the Lord's discipline. அப்பா அவங்களை டிசிப்ளின் பண்ணுவாரா இல்லையா? பண்ணுவார். அதை நீ ரிஜெக்ட் பண்ணாத, அதை நீ வெறுக்காத தேவன் சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? Do not reject the Lord's discipline and don't be upset when he corrects you. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. அப்செட் என்னன்னு தெரியுதானே? அவர் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது ராஜோ கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறது. ஆண்டவர் இருக்காதா இல்லையா தெரியல, ஆண்டவர் ஆண்டவர் பத்தியா நீ எப்படி செஞ்சுட்ட. Don't be upset when he corrects you. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. ஆமாவா இல்லையா? For the Lord corrects whom he loves as a father corrects a child whom he loves. The father delights in you. போட்டுக்காரியா? Can you read that? தமிழ்ல நான் படிச்சிட்டு இருக்கேன். Proverbs chapter 3 verse 11 to 12. அந்த வார்த்தை எனக்கு தமிழ்ல வரல, சோ அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் புரியுதா? I want you to understand the love of God is complete. But there are seasons ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார், நம்மை கரெக்ட் பண்ற காலம் இருக்குது. ஏன்னா அவர் கூயவன், பிதா ஆனவர் கூயவனாக இருக்கிறார், நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். கூயவன் தானே?
அவர் வந்து ஐயா நீங்க இதுல போட்டீங்கன்னா நாங்க யாருமே படிக்க முடியாது. ரோமனைஸ்வரம் இருக்குதா என்னது செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்குவார், திருத்தமாக செய்கிற வேண்டிய இடத்துல தேவன் திருத்தமாய் செய்வார், உருவாக்குற இடத்துல மறுபடியும் தேவன் உருவாக்குவார். அது நம்மளுடைய நன்மைக்கு தான். படிங்க அந்த வசனத்தை தமிழ்ல. என் மகனே என் மகனே கர்த்தர் சிச்சையை அற்பமாக எண்ணாதே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கோம்? எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கோம்? எத்தனை பேர் அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு மாறுவோமா? ஓகே. அப்புறம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் நாம் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல. அப்ப தகப்பன் நேசிக்கிற மனிதனை, நீங்களும் ஒரு தகப்பன் தானே, தகப்பன் நேசிக்கிற ஒரு குழந்தைய சிச்சிக்குவாரா இல்லையா? அதை டிசிப்ளின் பண்ணுவாரா இல்லையா? டிசிப்ளின் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் படிங்க. கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ கர்த்தர் எவன் இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையும் சிசிக்கிறார், டிசிப்ளின் பண்ணுவாரா? அப்புறம் அவ்வளவுதானையா? The Father delights in you, therefore he corrects us. Amen. இங்க अनेक பேரண்ட்ஸ் இருக்கீங்க. சில நேரங்கள்ல உங்களோட பிள்ளைங்களை நீங்க கடினமாக நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமா இல்லையா? கடினமாக நீங்க அவங்களை டிசிப்ளின் பண்ற, அவங்கள சொல்ற, நீங்க அந்த காலங்கள் வருது. ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல நீங்க அவங்களை டிசிப்ளின் பண்ணும்போது, கரெக்ட் பண்ணும்போது, எப்பயாவது உங்களோட அன்பு உங்களோட மனசுல ஸ்டாப் பண்ணிருக்கா? எல்லாரும் என்ன பாருங்க, ஸ்டாப் பண்ணிருக்கா? பேரண்ட்ஸ் இல்ல தானே? ஏன் அதை சொல்றீங்க? ஏன்னா அதிகமா நேசிக்கிறனால தான். நீங்க அந்த பெரிய பிக்சரை பாக்குறீங்க. You can see the bigger picture of what is going to happen. நீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கிறபடினால அதிகமாக உங்க பிள்ளைங்க வழி தவறி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல வழி செதறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தப்பான காரியத்துல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல அதுல இருந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டிசிப்ளின் பண்றீங்க, நீங்க கரெக்ட் பண்றீங்க. ஏன் வெறுக்கிறீங்களா? ஏன்னா அதிகமா நேசித்து அந்த you never stop loving your children, right? ஆமாவா இல்லையா? அப்ப சாதாரண நம்மளே இப்படி இருக்கும் பொழுது பிதானவர் அவரும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பெரிய பிக்சரை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு அந்த காலகட்டத்துல தெரியாம இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க அப்பதான் போராட்டம் பண்ணுங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க சொல்லுவீங்க put back, don't take, dangerous shot நீங்க. அது அப்பதான் நீங்க போய் வைக்க சொன்னா ஃபாஸ்டான பிள்ளை திடீர்னு அதிகமா ஸ்லோ மோஷன் இன்னும் ஸ்லோவாகி மெதுவா நடக்கும். பாத்துருக்கீங்களா? மெதுவா நடந்து உங்களை பார்க்க மாட்டாங்க. அது போய் வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா காதெல்லாம் உங்க பக்கம் தான் இருக்கும். ஆனா உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? டீச்சர்ஸ், நீங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஆமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க ஏசணும் அதை வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்கும். நீங்க ஒரு 2-3 வாட்டி சொல்லணும். keep first put back, don't touch the electricity. அப்பா பி no cannot. ஏன் சொல்றோம்? put down, sit down சொல்றோம். அவங்கள அழிக்கிறதுக்கா, அவங்கள வெறுக்கிற வசியம். நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டுனே. we see the bigger picture. அதே போலதான் பிதானவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளோட வாழ்க்கையில. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? அவர் நேசமானவராக இருக்கிறார். ஆமென். நான் ஒன்றும் முடிக்கவில்லை. Yes, I am not finished yet. I will continue next week. Okay? But I have to finish. Right? நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பிதானவர் மறுபடியும் நம்மளை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க என்ன நிலையில ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அவர் நேசம் உங்க மேல குறையுதுங்க. நம்ம அவருக்கு பக்கமாக திரும்பி நம்ம முதுவை திரும்பி இருக்கலாம். ஆனா தேவன் அவரை முதுவை திரும்ப மாட்டார். அவன் மனத்தாழ்மையோட மறுபடியும் தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய இருதயத்தின் அழைப்புக்கு உங்களுடைய இருதயத்தில் அப்படியாக ஒலிக்க ஆரம்பிக்கட்டும். அவன் அந்த சத்தத்துக்கு எழும்பி மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய அரவணைப்புக்குள் நீங்க வாங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேங்க? Yes or no church? அவன் நீங்க தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள்.
வார்த்தையில, பிரசன்னத்துல, அன்புல அவருக்குள். ஆனா அவருக்குள் நம்ம வாழும் பொழுது, நான் கிறிஸ்தவன், நான் தேவனை பின்பற்றுவேன்னு சொல்லும் போது நம்ம எப்படி வாழ்கிறோம் சொல்லி ரொம்ப முக்கியமானது. ஆமென். ஆனா நம்மளோட சொந்த பலத்துல வாழ முடியாது. நினைக்கோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நம்ம தேற்றவாளனாக இருக்கிறார். ஆமென். நம்மை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். பிதாவை குறித்து நம்மள்ட்ட டெஸ்டிஃபை பண்றவராக இருக்கிறார். புரியுதாங்க? இயேசுவை வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் முக்கியமானவர் ஆக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் we need the Holy Spirit church. It's time for the church of Jesus Christ to rise and say, Holy Spirit, I want to know you more. I want to know you, Holy Spirit. I want to walk with you. I want to have a relationship with you as how a friend walks with a friend. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? யாருக்கு புரியல? ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்டு எழும்புகிற நேரம் வந்துருது. எழும்பி தேவனுடைய இருதயத்துக்கு மறுபடியும் ஒன்றாக நம்ம இணையோமா? Can we be a people who will draw back to the heart of God, will be knitted back to the heart of God? அப்படியாக உண்மையாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வர்கள் ஆக நம்ம இருப்போம். எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதாங்க? ஆமென். ஆமென். Yes or no church? ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அப்படியாக வாழுகிற போது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுடைய வாழ்க்கையை சில பலிபீடங்கள் அப்படியாக உடைகிறதை நான் பார்க்கிறேன். அது வியாதியின் பலிபீடங்களாக இருக்கலாம், அது இருளின் பலிபீடங்களாக இருக்கலாம், அது ஏமாற்றத்தின் பலிபீட ஆல்டர். அதை நீங்க கட்டி வச்சிருக்கணும் அப்படி. ஆமா இல்லையா? ஏன்னா தேவன் முழுமையாக, நீங்க தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அதை உடைகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லியிருக்கணும் ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Amen. Hallelujah. அந்த பலிபீடம் அப்படியாக உடைந்து அப்படியாக சரிஞ்சு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். அது தேவனுடைய கரத்தின் வல்லமையினால தான் மாற்றம் ஆகும். ஆமென். ஹalleluya சொல்றீங்களா? ஆமென். அம்மா, your son will carry the banner of the Lord. Amen. அப்படியாக அவனுடைய வாழ்க்கை தேவன் அதை ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். He will manifest the banner of Jesus Christ. That means அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் அப்படியாக இயேசு கிறிஸ்து, he'll be like a man who will advertise Jesus. He will not be ashamed of the gospel of Jesus Christ. Amen. You will be a man who will not be ashamed of the gospel of Jesus Christ. Today the Lord is going to anoint you with the Holy Spirit. You are going to receive the Holy Spirit today. You are going to be filled with the Holy Spirit today. I am going to anoint you after the service. From today onwards, you will experience a greater measure of God. Amen. Amen. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவன் நம்மளோட பிள்ளைங்க இங்க ஒரு மாசமா அவங்க டிசைபிள்ஷிப் மென்டரிங்க்கு வருகிறாங்க. the next level மென்டரிங்க்கு இவங்க can I share a testimony? இவங்க சின்ன பிள்ளை தான், ஆனாலும் அவங்க தேவன்கிட்ட சில காரியங்களை குறித்து மனக்கசந்து அவங்க ஜெபிக்கும் பொழுது பயத்துல அவங்க நிறைய கேள்வி இருந்துச்சு. அவங்க தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது she had a first time experience where the Spirit of God gave her a scripture or a verse. So she shared with me the verse, long on ஒரு scripture, right? And அவங்க சொன்னாங்க இந்த பரிசுத்த she never used Holy Spirit. She said ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், ஆனா நான் ஜெபித்ததுக்கு இது பதில் மாதிரி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இது உண்மையிலே என்ன பேசுறாரா? They hearing the voice of God. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no? And then when she explained what the Spirit of God spoke to her and what I explained back to her,
It was what the Lord was speaking to her. புரியுதாங்க? She had a first hand, can you clap for her? She had a first hand experience with the voice of the Holy Spirit. ஆமாவா இல்லையா? அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்குலேருந்து you felt a peace of God, right? இல்லையா? Right? அவங்க கேள்வி அந்த பதில் ஜெபம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க ஜெபித்த அந்த ஒவ்வொரு இதுக்கும் தேவன் அழகான ஒரு பதிலை கொடுத்தார். அந்த வசனத்தை வைத்து தேவன் பதில் கொடுத்தார். சின்ன வயது, சின்ன மகள், she's a teenager. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் பதில் கொடுத்தார். ஆண்டவர் வயசா பார்க்க மாட்டார் ஐயா. Amen. There's no junior Holy Spirit, பெரிய senior Holy Spirit, senior pastor Holy Spirit, church worker Holy Spirit லாம் இல்ல. எல்லா ஹோலி அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நமக்கு கொடுத்த he is the promise from the Father. Amen. நம்ம ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவருடைய குரலை நம்ம கேட்க முடியும். அவரால வழி நடத்தப்பட முடியும். Amen. So do you believe you are filled by the Holy Spirit? Do you believe that you are led by the Holy Spirit? Were you strengthened by the Holy Spirit? அவர்தான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? Amen. புரியுதா நான் என்ன சொல்றேன்? Amen. Can we stand to our feet, church?